வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். தனுசு ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசி அதிபதி லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்க ராசி அதிபதி 6ல் இருப்பது நல்லதுன்னா நல்லது இல்லை. பட் 2ஆம் இடத்தை பார்க்கறது, குடும்பஸ்தானத்தை பார்ப்பது நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 9க்கும் 10க்குரிய, அதாவது சூரியனும் புதனும் இணைந்து பெற்று தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய அமைப்பும், தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். அதே சமயம் செவ்வாயினுடைய பார்வை உங்க ராசியின் மீது பதிகின்ற காரணத்தால கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே இந்த மாதம் இருக்கும். அதை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லது என்பதை புரிந்து கொண்டாலே போதும். 2ஆம் இடத்தை, அதாவது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை, உங்க ராசிநாதனுடைய பார்வை பெறுவது நல்ல அமைப்பு. என்ன நடக்கும்? தனம் நன்றாக இருக்க போகிறது. என தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு. பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நல்ல விசேஷமான தன்மை, சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும் இப்போ அது ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. அப்ப குடும்பத்தில் அமைதி நடக்கக்கூடிய அமைப்பு, சுறுசுறுப்பாக குடும்ப தலைவிகள் சுறுசுறுப்பாக குடும்பத்துக்கு எடுத்து நடத்தக்கூடிய தன்மை, அதாவது சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை, குழந்தைகள் மூலம் நல்லதொரு தன்மை, அதாவது குழந்தைகளுக்காக நீங்க செலவு செய்யக்கூடிய தன்மைகள், உங்களுடைய வாக்கு பலிதம் என்பது இந்த மாதம் நன்றாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். 3ஆம் இடத்தில் சனி பகவான், உபஜயஸ்தானத்தில் சனி இருப்பது நல்லது. அது இந்த சனி இப்போ வக்ரம் பெற்றிருக்கார். அப்ப சகோதர விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். அதாவது பிரயாணங்கள் மேற்கொள்ளப்படுவீர்கள். அந்த பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம், ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு மாதம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, புதிய அனுகூலங்களை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் வியாபாரம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய, அதாவது சிறு வியாபாரம், பெரு வியாபாரம், எப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் சம்பந்தப்பட்ட இருப்பவர்களுக்கு கூட இந்த மாதம் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளான்னால, உங்களுடைய புத்திசாலித்தனத்தால இந்த மாதம் கணிசமான லாபத்தை அடையக்கூடிய தன்மை என்பது சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் இடத்தில் ராகு இருக்கு. ராகு அப்படிங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம், பாம்பு கிரகம், ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுகத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு, அதே சமயத்தில் தாய் சார்ந்த விஷயத்தில் அழுத்தம் தராமல் தாய் மூலம் ஒரு சுமூகமான உறவுகளை மேற்கொள்வது அவசியம் என்பதையும் புரிந்து கொண்டு, அதே சமயத்தில் ராகு அங்கு இருக்கிறதுனால பிரம்மாண்டத்துக்கு காரகன் அல்லவர் ராகு. அப்போ பிரம்மாண்டமாக எதையாவது ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். ஏன்னா 4க்குரியவன் 6ல் இருக்கார். கடனை அப்ளை பண்ணாலும் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அப்ப கடனை வாங்கி வீடு கட்டக்கூடிய, அல்லது ஆல்டர் பண்ணக்கூடிய, அல்லது ஒரு இடத்தை வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் சிறப்பாக இருக்க போகிறது. தான் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறார்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை, அதுவும் குறிப்பாக வெளிநாட்டில் போய் படிக்கணும், அதர் ஸ்டேட், அதர் டிஸ்ட்ரிக்ட்ல போய் படிக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கவர்களுக்கு அந்த எண்ணம் ஈடேறக்கூடிய வகையில் இருக்கிறது. என குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய, பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் இருக்கிறது. காதலில் இருக்கின்றவர்கள், அதாவது காதல் அப்படிங்கிற தன்மைங்கிறது இந்த மாதம் இருக்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில். ஏன்னா சுக்கிரன், காதல் காரகனான சுக்கிரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும், 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால காதலில் இருக்கின்றவர்கள் காதல் திருமணத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இதுவரைக்கு காதலில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொஞ்சம் அப்படியே விலகி இருந்திருந்தாலும் கூட
இந்த மாதம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்ப காதல் அப்படிங்கிறது இனிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த தனுசு ராசினருக்கு அமையும். 6ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார். குரு 6ல் இருக்கும்போது கடன், நோய், எதிர்ப்பு, பகை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் உங்க ராசிதிபதி போய் இருக்கிறதுனால நீங்கள் கடன் அப்படிங்கிற இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நோய் என்கின்ற இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கீங்க. அப்போ கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனம். கடன் கேட்ட கிடைக்கும், ஆனா அந்த கடனை சுப கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். எங்க ராசிநாதன் போய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, குருங்கிறது வயிற்றுக்கு காரகனுங்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள், ஜீரண குறைபாடு, இந்த மாதிரியான தன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள். ஸோ அதில் கொஞ்சம் கவனம் என்பது நிச்சயமாக தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ள போகாமல் இருப்பதும் உங்களுக்கு சால சிறந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயலாற்றுங்கள். 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார். 5க்குரியவன் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. குரு 6ல் மறைந்தாலும் ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் உங்களுக்கு திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை. சுக்கிரனும் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கார். கலத்திர காரகன் லாபஸ்தானத்தில் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறதும் திடீரென்று உங்களுக்கு திருமணம் செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சூரியன் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த எங்க தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும், அதே சமயத்தில் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம், உச்ச பலம் பெற்று வலிமையாக இருக்கிறது இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில். அப்போ 9 பாக்கியங்கள் நன்றாக இருக்க போகிறது. தொழிலும் நன்றாக இருக்க போகிறது. தொழிலின் மூலமாக லாபங்கள் கிடைக்க போகிறது. 11க்குரியவன் லாபாதிபதி வலுப்பெற்று இருக்கின்றார். அப்போ என்ன தொழில் நடக்கிறது, லாபம் கிடைக்கிறது. அந்த லாபத்தின் ஒரு பகுதியை நீங்கள் மற்றவர்களுக்கு, அதாவது யார சமூகத்துக்கு உதவி செய்யக்கூடிய தன்மையும் இருக்கு. ஏன்னா தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை, கோயில் சார்ந்த விஷயங்கள், கோயில் திருப்பணிகள் சார்ந்த விஷயத்துக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய தன்மை. ஸோ இது எல்லாமே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பிரமாதமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் 9க்குரியவனான சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருந்தாலும் அது நீச்சமாக இருக்கிறதுனால பிற்பகுதியில் தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை கொள்வது நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் 10க்கும் 7க்கும் 10க்குரிய புதன் பகவான் 11ஆம் இடத்தில் வந்து அமர்வது நல்ல விசேஷம்தான். அப்போ தொழிலின் மூலமாக லாபங்கள், அதுவும் குறிப்பாக கன்சல்டன்சி, தரகு, கமிஷன், மார்க்கெட்டிங், இந்த மாதிரியாக தன்னுடைய புத்தியை, அறிவை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குரு பகவானுடைய பார்வை 12ஆம் இடம் என்கின்ற வெளிநாட்டு ஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் வெளிநாட்டில் செட்டில் ஆகாமல் இருக்கின்றவர்கள், ஏதோ ஒரு வேலை இருக்கிறவங்க எல்லாம் இப்போ செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நல்லா இருக்கு. அதே சமயத்தில் இங்கே இருக்கின்றவர்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, அது குறிப்பாக ஐடி செக்டார் இந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கும் கூட அந்த வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் பிரமாதமாக இருக்கிறது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் என்ன ஓட்டங்களை கொடுக்கும், இதுவரைக்கும் நான் வேலையில் இருந்துட்டேன், இப்போ ஏன் நான் சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்களை கூட கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்க ராசிநாதன் போய் 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கின்ற காரணத்தால் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்க மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. அதே சமயத்தில் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு அமாவாசை என்று உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியங்கள் கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.